Wake up. நீ திருந்தறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்ட. ஏன் இப்படி இருக்க? நீ என்னவா வேணும்னு கேட்குறியோ இந்த உலகம் அதுவாகவே மாறும். ஆனால் இந்த உலகம் அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் கேட்கணும். இது சாதாரண மனுஷங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா the world ready to change for you. But one thing, are you worth for it? இது நீங்கள் தானே எழுதுனீங்க. ஏன் இப்போ என்ன தடுக்கிறீங்க? Why? Fucking theories. ஜெயிச்சவனும் தோத்தவனும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எழுதின தியரிஸை வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ குவைட் அண்ட் ஸ்டாப். என்னை தேடி வரத்தை இதோட நிறுத்திக்கோ. I can't. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் டூ. டோன்ட் கம் அகெயின் ஃபார் மீ. I may be dead. உல்ஃப் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. என்னை கொல்லாம விட்டீங்களே. ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிற? இட்ஸ் நாட் ஈஸி. நான் ஒத்துக்கிறேன், இட்ஸ் நாட் ஈஸி. ஏதோ ஒரு கேவலமான ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் நான் இதை பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு தோணுது ஸ்ட்ராங்காக இந்த ஜனநாயக நாட்டை மறுபடியும் சர்வாதிகார நாட்டாக மாற்றுவேன்னு. தட்ஸ் ஆல். மக்கள் இதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறியா? மேஜர், என்னை ஏன் இன்னும் சந்தேகப்படுறீங்க? நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னே சொல்லியே மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்களே யோசிக்க. அப்போ நீ மக்களுக்கான அரசன் இல்லை, கரெக்டா? இந்த அரசனுக்காக தான் மக்கள். அப்போ உன்னோட ஆட்சியில் புரட்சி அதிகமாகுமே. வறட்சி இல்லாத நாட்டில் புரட்சிக்கு வேலை இல்லை மேஜர். கார்சோ, சர்வாதிகாரம் எப்பயுமே ஈவரக்கம் இல்லாதது. நானும் தான். முடிவு பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனால் அதை முடிக்கிறதுக்கு நான் இன்னும் 23 வருஷம் எடுத்துக்கலான் இருக்கேன். அதாவது 2047, 100 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் சர்வாதிகார கட்டுப்பாட்டில் கார்சோ பேரரசின் தலைமையின் கீழ் இந்த இந்தியாவை வழி நடத்துவேன், இயக்கணும், இயக்குவேன். இப்போ இருக்கிற இந்தியாவை என்ன பண்ண போற? அறிவில்லாத மக்கள், சரியே இல்லாத ஆட்சி, எல்லாத்தையும் மாற்றுவேன். முக்கியமாக மக்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பேன், புது கலாச்சாரத்தை உருவாக்குவேன். நாம் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் கார்சோ. தேவைப்பட்டா டிஜிட்டல் வாரையே உருவாக்குவேன். இந்த 2024 நம்ம பேசிகிட்டு இருக்கிறது யாராவது கேட்டாங்கன்னா யாரா இவனுங்க லூஸ் நினைப்பானுங்க. யூனோ, அப்போ என்னைய அப்படி தான் நினைக்கிறீங்களா?
உன் மைண்டில் இருக்கிற சின்ன ஃபார்முலா வச்சுட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இன்னும் எஜுகேஷனே சரியாக முடிக்கல. ஐயோ மேஜர், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. ஃபக்கிங் ஜென்ரல் எஜுகேஷன் சிஸ்டம் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்கேம் இன் த வேர்ல்டு. அடிமைகளை உருவாக்குற எஜுகேஷன் சிஸ்டம் எனக்கு தேவையில்லை. நேஷ்னல் ஆஃப் திங்கர்ஸ், நேஷ்னல் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. என்னை நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்கள். நீ எந்த மாதிரி சர்வாதிகாரி ஆகணும்னு நினைக்கிற? ஹிட்லரா, ஸ்டாலினா, இல்லை ஹென்ரியா? மிஸ்டர் கமாண்டர் உல்ஃப், நான் ஹிட்லரும் இல்லை, ஹென்ரியும் இல்லை, ஸ்டாலினும் இல்லை. நான் வேற. நான் கார்சோ. இப்போ இருக்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய வழியை உருவாக்குவேன். நீ நினைக்கிறது நடக்கணும்னா நாம நினைக்கிறது மேஜர். நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா அதுக்கு 3rd வேர்ல்டு வார் நடந்தால் மட்டும்தான் முடியும். சர்வாதிகாரம் ஈவ இறக்கம் இல்லாத மிருகத்தை மட்டும்தான் ஏற்றுக்கும். அதுக்கு நீ மிருகமாக மாறணும். நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட நிழல் புரட்சியை நான் ஆரம்பிக்கிறேன். என் ஆலோசகராக இருந்து அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அடையறதுக்கு உலகமே இருக்கு, ஆனால் இழக்கிறதுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. நீ சர்வாதிகாரி ஆகணும்னா சர்வாதிகாரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி இந்தியன் ஆர்மி. அப்பதான் நிழல் புரட்சியவும் ஆரம்பிக்க முடியும். மேஜர், we will make a new history.